ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஎஸ்ஆர்ஓல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிஜின்னு வந்து உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்மேனு, டெக்னீஷியனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 56,100லேருந்து 1,77,500 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். உங்களுக்கு லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 50,000க்கு மேலே வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐஎஸ்ஆர்ஓலேருந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. டிரைவர் கேட்டகரி, ஃபயர்மேன் கேட்டகரி, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகரி, இந்த மாதிரி வந்து டெக்னீஷியனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட் வந்து ஏகப்பட்ட டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 1,77,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். மெஷின் டிசைன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஆந்திர பிரதேசில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் இந்த கேட்டகரிக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெஷின் டிசைனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்இ, எம்டெக் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு. அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் அந்த டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் எம்எஸ்சியில் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுற மாதிரி தான் பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அடுத்த கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 44,900லேருந்து 1,42,400 வந்து சேலரி வந்து வரும். கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சிவிலுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் சிவில் முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்குலாம் வந்து டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு இதில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குமே போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா பேச்சுலர் டிகிரியில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்குலாம் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸோ லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரேடியோகிராஃபர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோவில் ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 21,700லேருந்து 69,100 வரை சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஐடி 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி கெமிக்கலோ இல்லைனா அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டரோ, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கோ இல்லைனா மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபிட்டர் ட்ரேட்னா நீங்கள் ஐடியில் ஃபிட்டர் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிவில்னா சிவில் முடிச்சவங்க, ரெஃப்ரிஜரேஷன்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் முடிச்சவங்க, பம்ப் ஆப்ரேட்டர்னா பம்ப் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள் ஐடி ட்ரேடில் முடிச்சவங்க வந்து இந்த டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அதே தான், நீங்கள் 10th முடிச்சுட்டு டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து குக்கு கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் ஸோ 10th நீங்கள் மஸ்ட்டாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ் வந்து குக்கிங் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபயர்மேன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபயர்மேனுக்குலாம் வந்து பாருங்கள் ஸோ 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து நல்லா இருக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. 10th முடிச்சிருந்தாலே மற்றபடி எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிப்ளமோவில் நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன் கேட்டகரி, ஃபயர்மேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10th முடிச்சதுலேருந்து நீங்கள் ஐடி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க, ஸோ எம்இ, எம்டெக் முடிச்சவங்கன்னு வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மகேந்திரகிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேரியஸ் லொக்கேஷன் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்தோன்னா மகேந்திரகிரியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம்.
ஓகே. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து பாருங்க, இதில சேலரி வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, இப்ப சயின்டிஸ்ட், இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க, பர் மந்த்துக்கு வந்து ரூ. 86,955 வந்து இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வந்து பேசிக் பே தான். அது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். இங்க வந்து பாருங்க, சயின்டிஸ்ட், இன்ஜினியர் கேட்டகரிக்குலாம் ரூ. 86,955 வரும். ஏஜ் வந்து 18லருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து ரூ. 69,595 சேலரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கும் சேம் சேலரி தான். லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கும் சேம் சேலரி தான். 18லருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபருக்குலாம் வந்து பாருங்க, ரூ. 39,525 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். டெக்னீஷியன், டிராஃப்ட்ஸ்மேனுக்குலாம் உங்களுக்கு ரூ. 33,635 சேலரி இருக்கும். குக்கு கேட்டகரிக்கு ரூ. 30,845. ஃபயர்மேனுக்கும் அதே தான். ஸோ இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் சேலரியுமே குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் எல்லாம் இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்டின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. அதாவது 35 வயசுனா உங்களுக்கு 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 28 வயசுனா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓபிசினா வந்து பாருங்க 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்ட் கோட் வாரியா வந்து உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ரூ. 750 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிட்டன் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. இதில வந்து மீதி இருக்கிற இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த போஸ்ட் கோட்ல இருக்கிறவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500 வந்து ஃபீஸ் இருக்கும். இவங்களுக்குமே எஸ்சி, எஸ்டி, ஆல் ஃபீமேல், பிடபிள்யூடிக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க அந்த ஃபைல் சைஸ் படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பில வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அது எவ்வளோ நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா, பாஸ் கிரைட்டீரியாவுமே இங்க குடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங் கிரைட்டீரியா. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங்ஸ் அப்ளை பண்றீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்க மேல குடுத்திருக்க போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்க கீழ குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. குக் கேட்டகரி, ரேடியோகிராஃபர், நர்ஸ் கேட்டகரினா அதுக்கு தனியா வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபயர்மேனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஃபயர்மேன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபயர்மேன் கேட்டகரிக்கு உங்களுக்கு பிசிக்கல் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. மத்த கேட்டகரிக்குலாம் கிடையாது. அந்த கேட்டகரிக்கு வந்து இருக்கு. ஸோ அதுக்கடுத்து லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அந்த டிரைவிங் டெஸ்ட் அந்த மாரிலாம் வந்து இருக்கும். இந்த மாரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கான இது வந்து குடுத்துருக்காங்க. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமு. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சயின்டிஸ்ட், இன்ஜினியர் கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு சென்னையில வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அதே மீதி இருக்கிற ரிமைனிங் ஆல் போஸ்ட்டுக்குமே வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 2 லொகேஷன்ல வந்து எக்ஸாம் சென்டர் குடுத்துருக்காங்க. அதாவது சென்னை, திருநெல்வேலியில வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இத தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜெனரல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அத நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்டின்னா வந்து பாருங்க, ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. இங்க வந்து ஹவ் டூ அப்ளைல வந்து இங்க வெப்சைட் லிங்க்குமே குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் நவம்பர் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.